கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தொழு வியாதி, குஷ்டரோகம் நிறைந்தவன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரீரமெல்லாம் புண்களாகி அதில் அப்படியே சீவடிங்களாம். சும்மா சாதாரணமான ஒரு புண் இருந்தாலே, ஒரு கை காலில் காயமாகி அது ஒரு புண்ணானாலே, வந்தாலே நாற்றமாக பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க சொல்லுவாங்க, நாற்றம் அடிக்குது, என்னமோ சரீரத்தில் தான் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி தள்ளி உட்காருவாங்க. ஆனால் ஒரு தொழு வியாதி, குஷ்டரோகம் பிடித்தவர், சரீரமெல்லாம் கை காலெல்லாம் புண்ணு, ரணகலமா இருக்கும். அவங்க பக்கத்துல யாருமே நெருங்க மாட்டாங்க. உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருமே ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அந்த மனிதன் தனிமையாய் நின்றுட்டு இருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வர்றாரு. இயேசுவை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறார், ஆண்டவரே என்று அழைக்கிறார். அந்த தொழு வியாதிக்கு அந்த மனுஷன் ஆண்டவரே என்று முதலாவது அழைத்து அவன் பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கும். சித்தம் என்றாலே இயேசுவுடைய விருப்பம். அவருடைய விருப்பம் இருந்தா என்னை சுகமாக்குங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவால் முற்றிலும் இந்த வியாதியை சுகமாக்கும் என்ற நம்பிக்கை அவன் கொண்டு, ஆண்டவரே, சித்தம் இருந்தா சுத்தமாக்கும். உடனே ஆவியானவர் பரிசுத்த கரம், உண்மையுள்ள கரம், அந்த கரம் ஆவியானுடைய கரம், சுத்தமான கரம், ஒரு சரீரம் கெட்டு போன சரீரத்து மேல கைய வைக்கிறாரு. அந்த கை வச்ச உடனேயே அவன் சுகமாகுது. எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு, உன்னை சுகமாக்க எனக்கு விருப்பம் உண்டு என்று கை வச்ச உடனே சுகமாகுது. எப்பேற்பட்ட பாவியா இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் தொட்டா பாவங்கள் நீங்கும், நம்முடைய வாழ்க்கை மாற்றமாகும். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறோம் அத்தனை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு குஷ்டரோகியான இருக்கிற மனுஷன் ஆண்டவரே என்று அழைத்தான், பணிந்து கொண்டான், சித்தத்தை தேவ சமூகத்துல கேட்டான், உங்க விருப்பம் இருந்தா சுகமாக்குங்க, ஆனா நீங்க தொட்டா சுகமாவேன், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவன் நம்பிக்கை கொண்டான். கர்த்தர் சுகமாக்குனார். அவன் சமாதானத்தோடு போனான். ஆண்டவர் சொல்றாரு, இதை ஆசாரின் இடத்துல காமிச்சு உன் காணிக்கை போடணும். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல பாருங்க, கர்த்தர் எவ்வளவு காரியத்தை உருக்கமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு மகளே, உன் வாழ்க்கை சுகமாகும், மாற்றமாகும், ஆசீர்வாதமாகும்.